Hi, எல்லாருக்கும் வணக்கம் virtual hugs to all of you. Welcome back to my channel. Thank you so much for choosing to watch this video. ரொம்ப நாள் கழிச்சு என் ஐஃபோனில் நான் ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறேன் பிகாஸ் கேமரா எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்குன்னு ஒரு தனி செட்டப் டைம் அண்ட் அது ஆங்கிள்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் கூட இட்ஸ் லிட்டில் டைம் கன்சியூமிங் அண்ட் டுடே ஐ டோன்ட் ஹேவ் தட் டைம் அட் ஆல். ஸோ அதனால் என் ஃபோன் எடுத்தாச்சு அண்ட் நான் காலையில் பண்ண போகிறது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் breakfast which is தண்ணி பொங்கல் வித் தக்காளி கொத்ஸு. இது வந்து ஆத்தென்டிக் ரெசிபியாக என்னன்னு தெரியாது, பட் எங்கள் ஃபேமிலியில் ஃபாலோ பண்ணுற ஒரு ரெசிபி அண்ட் இட்ஸ் லைக் ஒன் சார்ட் ஆஃப் அ கம்ஃபர்ட் ஃபுட், வெரி 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 டெலிஷியஸ் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பொங்கலை வந்து நம்ம குக்கரில் ஏற்றிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக பேசுவோம். ஸோ நான் வந்து இந்த டெய்லி பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லைங்களா, நாட் த லாங் கிரெயின் வெர்ஷன் ஆர் சம்திங் லைக் தட். இந்த டெய்லி சாப்பிட்ற பாஸ்மதி ரைஸில் பொங்கல் பண்ணால் ஏதோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரேக்ரன்ஸ்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்னோடய வெர்ஷன் ஆஃப் தண்ணி பொங்கலுக்கு ஐ யூஸ் பாஸ்மதி ரைஸ். அண்ட் இவ்வளோ ரைஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பில் 3/4 கப்னால் கொஞ்சம் மேலே எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த பைத்தம் பருப்பு, மூங் தால், பொங்கல் பருப்பு இதை வந்து ஐ யூஸ். ஐ டோன்ட் டேக் லைக் half a cup or something like that. சும்மா அந்த ஸ்பேஸ் அந்த கப்பில் ஃபில் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். லிட்ரலி இந்த ஒரு கப்பில் பொங்கல் பண்ணால் 4 பேர் சாப்பிடலாம், ஏன்னா நான் அவ்வளோ தண்ணியாக பண்ணுவேன். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து இப்போ நல்லா இந்த ரைஸ் அண்ட் தாலை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா. இப்போது எந்த கப்பில் வந்து நம்ம இந்த ரைஸ் அண்ட் தாலை வந்து ஒரு கப் மெஷர் பண்ணி போட்டோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு 1:1.5 தான் வந்து தண்ணி அளவு. பட் பிகாஸ் திஸ் இஸ் பொங்கல் அண்ட் நமக்கு வந்து நல்லா குழஞ்சி வரணுங்கிறதுனால 1:3 தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுக்கு மேலேயே ஆட் பண்ணணும் அந்த தண்ணி பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் குக்கரில் அப்படி தான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா குக்கரில் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது அது ரொம்ப குழன்னு ரிலீஸ் ஆகி நமக்கு அதனால் ரேஞ்செல்லாம் ஒரு மாதிரி டர்ட்டியாகிற ப்ராசஸ்லாம் எனக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வேக வைக்கும்போது வெறும் 1:3 ரேஷியோவில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நான் நிறையா தண்ணி ஊற்றுவேன். அதெல்லாம் எப்படி ஊற்றுவேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போதைக்கு இவ்வளோ தான். இதில் நான் உப்பும் போட மாட்டேன், வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் போட மாட்டேன். வெறும் இந்த ரைஸும் தாலை நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. ஐயோ இப்போ ஒரு கையில் இருந்து குக்கர் தூக்கி மேலே வச்சிடலாம். ஸோ இட் இஸ் அலைன்ட். இதுக்கும் நான் அதே டெக்னிக் தாங்க ஃபாலோ பண்ணுவேன். பெரிய ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 15 minutes அது எத்தனை விசில் வருதோ வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்து தக்காளி கொத்சு பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மெயின் தக்காளி இந்த மாதிரி நல்ல ஃபுல்லி ரைஸ் பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ 3 மீடியம் சைஸ் தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இது பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். 3 பெரிய தக்காளி. என்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி என் கருவேப்பிலை காஞ்சி போய் தான் இருந்தது. வித் சம்திங்ஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லி கருவேப்பிலை எடுத்தாச்சு. அண்ட் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற இன்க்ரீடியன்ட். ஸோ half a பிக் அனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய பல் பூண்டு வந்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தக்காளி கொத்ஸுக்கு பேன் வச்சாச்சு. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறது வில் பி த பெஸ்ட். ஸோ கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுதான் என்னோட தாராளம். ரியலி விஷ் நான் அந்த குக்கர் சத்தத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டலான்ட்டு. பிகாஸ் புஸ்ஸுன்னு உங்கள் காதில் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். பட் ஐ டோன்ட் ஹேவ் த டைம். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட், இந்த ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட்டில் சுடு தண்ணிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கெட்டில் இருந்தால் சுடு தண்ணி போட்டு வச்சுருங்க, இல்லைனா சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தக்காளி கொத்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாக இருக்குது.
கடுகு நம்ம போட்டுக்கலாம். ஸோ கடுகு பொரிஞ்சதும் இந்த வெங்காயம், பூண்டு அண்ட் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிட்டு இது வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லைங்க, பட் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் ஃபார் ஷுர். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், பட் எண்டில் தான் வந்து நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். லைட்டாக உப்பு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நிறையவே போட்டுட்டேன். பை மிஸ்டேக், ஒரு கையில் ஃபோன் இருக்கிறதுனால. பட் இட்ஸ் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு உப்பு போட்டு தானே ஆகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு லைட்டாக இது வதங்குற கேப்பில் நம்ம வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். சாரி. ஸோ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. யூ கேன் see it's like so mashable, which is good because சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்கிற தக்காளி வந்து மட்டன் சிக்கன்லாம் கூட வந்துடும், ஆனால் தக்காளி வேகாது. பட் இந்த தடவை நல்ல தக்காளி கிடச்சிருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் லிட்ரலி ஜஸ்ட் 2 பவுடர்ஸ். ஒன்று வந்து மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை. நெக்ஸ்ட் எங்கள் அம்மாவோட மிளகாய் தூள், விச் இஸ் மிளகா தனியா. 1 கிலோ மிளகாக்கு 1.5 கிலோ தனியா போட்டு அவங்க அரைக்கிற அந்த மிளகாய் தூளில் லிட்ரலி 3/4 ஸ்பூன், ஆக்சுவலி அதுவே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அகேன் நான் வந்து ரொம்ப கம்மி ஸ்பைஸில் பண்ணுறேன், பிகாஸ் ஐம் மேக்கிங் இட் ஃபார் சம்மன் ஹூ இஸ் அன்வெல் as well. ஸோ அதனால 3/4 ஸ்பூன் காரம் போதும். ஓ மை காட், பச்சை மிளகா போட்டதை மறந்து விட்டேன் கைஸ். 3/4 ஸ்பூனே அதிகம். we're going to remove this. ஓகே, நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் 1/4 ஸ்பூன் தான் போடணும்னு நினச்சேன். ஸோ ஐவ் ரிமூவ் மோஸ்ட் ஆஃப் இட். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், தீஸ் பவுடர்ஸ். ஓகே, அண்ட் இப்போது இதுவும் நம்ம வந்து கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். ஸோ தட் அந்த தக்காளிக்குள்ளே அந்த மசாலா வந்து ஒரு அளவுக்கு இறங்கிடும் அப்படின்ட்டு. ஃபுல்லாக அப்படியே கொத்தி 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 பூண்டு, வெங்காயம் எது கையில் கிடைக்குதோ அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 more minutes இதை வந்து அப்படியே விட்டுடும். மொபைல் பொங்கலில் ஃபைனலாக தாளிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நெய் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு அண்ட் கருவேப்பிலை, அதே காஞ்ச கருவேப்பிலை. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த தாளிப்பு கரண்டியில் கீ ஹீட் ஆனதும் இதை போட்டுடலாம். இது தாண்டி சாப்ட் ஜிஞ்சர் நமக்கு வேணும், அது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் நேரம் இது வந்து அந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக விட்டாச்சு. இப்போ we'll add some leftover curry leaves in this. அப்படியே நொறுங்குது அப்பளம் மாதிரி. இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ பேக் ஆஃப் த கரண்டி வச்சு இன்னும் ஒரு தடவை மேஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்மளால் பெருசாக வந்து ஒன்றும் மேஷ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதே மாதிரி கூட இதை பண்ணி நம்ம தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம். பட் பொங்கலுக்குன்னு வரும்போது மை ஃபேமிலி லைக்ஸ் இட் ஆல் வாட்ரி. ஸோ நல்ல சுடு தண்ணி வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து பண்ணும்போது காரம் நல்லா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றி இதை டைல்யூட்டும் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து தண்ணியை போட்டதுக்கப்புறம்
உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க ஸோ தட் த டேஸ்ட் அண்ட் த ஃப்ளேவர் அண்ட் ஆல் இஸ் ஸ்டில் என்ஹான்ஸ்ட். இதை கலந்து விட்டுக்கிட்டு இது நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல் ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா கொதித்து அந்த ஆயில் லைட்டாக செப்பரேட் ஆகணும். பட் இந்த ஆயில் செப்பரேஷன் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கீங்கிறத பொறுத்து வருங்க. ஸோ அதனால் இப்போவே கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது எங்கள் அம்மா வந்து இது எப்போவுமே ஹாஃப் க்ளோஸில் வைப்பாங்க. ஸோ அதனால் நானும் அப்படி எவ்வளோ நம்மளோட மூடி பேலன்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் ஹாஃப் க்ளோஸில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் பாயில் ஆக விடலாம். மீன்வைல் குக்கரோட விசில் வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இப்போ தாளிப்பு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன்னா பிகாஸ் இது வந்து வெறும் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தான். ஸோ திஸ் இஸ் இனஃப். பொங்கலில் பெருசாக முந்திரி பருப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய இஷ்டம் கிடையாதுங்க. அது இல்லைனா கூட நான் சாப்பிடுவேன். பட் மை ஃபேமிலி இஸ் நாட் லைக் தட். ஸோ அதனால் அவங்களுக்கு முந்திரி பருப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ வாட் ஐ ப்ரிஃபர் டூயிங் இஸ் முந்திரி பருப்பை வறுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு சின்ன டப்பாவில் வச்சுப்பேன். யாருக்கெல்லாம் நம்ம பொங்கல் சர்வ் பண்ணுறோமோ சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த முந்திரி பருப்பை சர்வ் பண்ணும்போது அந்த முந்திரி பருப்பு மேலே அழகாக டெக்கரேஷன் சொல்லி வச்சுருவேன். அந்த விதத்தில் முந்திரி பருப்பு இல்லாத பொங்கல் எனக்கும் கிடைக்கும்ட்டு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் வித்தின் லைக் அ ஃபியூ செகண்ட்ஸ் இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இதை ப்ராப்பராக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த கேப்லேயே முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பட் இப்போது இன்னும் கீ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இப்போது பொங்கலுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவு ஆர் ரைஸ் இஸ் குக்ட் அட் த மோமெண்ட். இதில் நம்ம நல்லா தாராளமாக ஹாட் வாட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம குழைய வைக்கணும். I'll get to that. இங்கே நெய் சூடாகிடுச்சு. ஸோ நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸை போட்டுருவோம். ஜீரகம் வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுலேயே நம்ம வெட்டி வச்சிருந்த ஜிஞ்சர் கோஸும் அண்ட் இந்த ஜிஞ்சர் நம்ம ரா ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு கரண்டியை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த நெய்யில் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் போகும். அந்த நெய் தான் பொங்கல் முழுக்க ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ளேவரை கொண்டு போக போகுது. ஸோ வில் லெட் த நெய் கெட் இன்ஃப்யூஸ்ட் வித் திஸ் ஜிஞ்சர் அண்ட் அந்த மிளகு எல்லாமே. பட் ஜீரகம் வந்து நமக்கு தீஞ்சிடக்கூடாது. தட்ஸ் த அளவு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். அண்ட் டர்னிங் த ஃப்ளேம் ஆஃப், ரிமூவிங் மை தாளிப்பு கரண்டி அவுட் ஆஃப் த ஹீட் அண்ட் ஜஸ்ட் கீப்பிங் இட் இன் ஒன் கார்னர். இப்போ இந்த பொங்கலை மேஷ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பயங்கரமாக பொங்கல் குழஞ்சு வேணும்னா நீங்கள் அந்த பாஸ்மதி ரைஸையே இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ ஸோ மச் ஜஸ்ட் டு ஹாவ் தட் பாஸ்மதி ஃப்ளேவர், நீங்கள் அந்த பாஸ்மதி ரைஸையே வந்து ஒரு தடவை பல்ஸ் மோடில் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நொய் மாதிரி மாறிடும். ஸோ அந்த பாஸ்மதி ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பொங்கலும் வந்து ரொம்ப நொய் மாதிரி ஆகிடும். ஸோ சைடில் நம்ம தக்காளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கொதியெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 minutes அந்த சிம்லேயே வச்சுருந்தோம். இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஃப்ளேம் ஃபார் இவ்வளோ பெரிய கடாய். ஸோ தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி. இது பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து இன்னும் நல்லா குழச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோங்க பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணல இல்லைங்களா. ஸோ இப்போது சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு வில் கண்டினியூ மேஷிங் திஸ். இப்போது தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். Give it a good mix. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த இன்ஃப்யூஸ்ட் கீ அதுதான் மெயின். அந்த கீயில் தான் வந்து இந்த மிளகு இதோட ஃப்ளேவர்லாம் இருக்குமே. அது வந்து ஃபுல் பொங்கலுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி அந்த பொங்கலே ஒரு மாதிரி ஒயிட் கலர்லேருந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலருக்கு மாறும். That's how we know that the flavor has passed through the entire பொங்கல். அண்ட் இந்த தண்ணி பொங்கல் எப்போவுமே குக்கரில் நம்ம பொங்கல் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன்,
அது வந்து கூவியாகவே இருக்கணும்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் கீ தட் வி ஆட். ஸோ அந்த தாளிப்புக்குன்னு நம்ம போட்ட கீயை தாண்டி எண்டில் ஐ லைக் டு ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் கீ ஸோ தட் அது வந்து அந்த கூவினஸ்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு. இந்த கூவி பொங்கலுக்கா நீங்கள் தண்ணி பொங்கல் அப்படின்னு பேர் வச்சிங்கன்னா கிடையாது. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணுவோம், அதுக்காக தான் இது வந்து தண்ணி பொங்கல்னு சொல்கிறது. I'm just trying to make sure that இந்த கீ ஃபுல்லாக இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சுன்ட்டு மேலே மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் முழுக்க அந்த கீ நம்ம எங்கே திருப்பினாலும் நெய்யோட அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வர மாதிரி இருக்கணும். ஸோ I'll just check for salt and see if little bit needs to be added. கடைசியாக தண்ணி ஆட் பண்ணும்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சால்ட் தேவைப்பட்டுச்சு அண்ட் இப்போ I'm adding like you can see really hot water. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு தெரியும்ல நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் அந்த பொங்கல் பிடிக்கும்ன்ட்டு அந்த கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வந்துடலாம். இதுவே நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ரைஸும் பருப்பையும் ஸ்டார்டிங்லேருந்தே வேக வச்சு பண்ணோன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் ஃபட்டாஃபட் நம்ம வந்து குக்கரில் வைக்கிறோன்னா திஸ் இஸ் ஹவு வீல் ஹாவ் டு டூ இட். அண்ட் நவ் திஸ் இஸ் த கன்சிஸ்டன்சி தட் வீ லைக். எங்கள் அப்பா சொல்லுவார் தட்டில் பொங்கல் வச்சா பொங்கல் ஓடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். இப்போ நீங்கள் இதை தட்டில் வச்சு தட்டை கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா போதும், இது நல்லா ஓடும். ஸோ திஸ் இஸ் அவர் தண்ணி பொங்கல் தட்ஸ் ரெடி. சுட சுட தக்காளி கொத்து பேக் பண்ணியாச்சு. எப்போவுமே பொங்கல் வந்து நீங்கள் கடைசியாக தாளிச்சு கொட்டுறீங்க அப்படின்னா கொட்டினதுக்கப்புறம் அது ஒரு 2 minutes நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா யூல் பி சர்ப்ரைஸ் பை ஹவு மச் த ஃப்ளேவர் கெட்ஸ் என்ஹான்ஸ்ட். கடைசியாக நம்ம இந்த கொடுக்குற இந்த ஃபைனல் ஹீட்டில் வந்து அந்த பொங்கல் ஒன்றா வந்துடும். இல்லைனா எங்கள் அம்மாலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா முதல்ல தாளிச்சிட்டு அதுலேயே வாஷ் பண்ண பருப்பு அரிசி எல்லாம் கொட்டிட்டு அப்புறம் குக்கரில் வச்சுருவாங்க. அதுலேயும் ஃப்ளேவர் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகும். பட் எனக்கு என்னவோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே நிறைய வேலை இந்த தாளிப்புலாம் பண்ணாமல் வெறும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பை ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம லேட்டராக பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த தண்ணி பொங்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சுகருன்னு சொல்ல வந்தேன். சால்ட் அண்ட் அந்த ஃப்ளேவர் அண்ட் the gooey கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் தண்ணி பொங்கல். இப்போ இதையும் பேக் பண்ணிடலாம். பொங்கலும் பேக் பண்ணியாச்சு. மை மீல் பிளேட். ஸோ பொங்கல் எடுத்தாச்சு, நம்ம பண்ண தக்காளி கொத்து எடுத்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் லைக் I think ஒரு 3 egg whites, 2 to 3 egg whites இருக்கும் இதில். பிகாஸ் ஐ மேட் கம்பைன்ட் ஆஃப் ராகவ் and I've split it. What the intention I had in mind was அவருக்கு 4 egg white போகணும், எனக்கு 2 egg white வரணுன்ட்டு. பட் ஒரு மாதிரியாக அதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. பட் this is how it is. This is like a definite in morning breakfast. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் breakfastல இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு the easiest source has always been eggs, so I have eggs. So I'm going to enjoy my breakfast. Moment of truth, okay? என்னதான் நான் சமைக்கும் போதே டேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து இப்படி தட்டில் போட்டு சாப்பிடும்போது அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆஹா, when a பொங்கல் இஸ் a good பொங்கல், when அது தனியாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும். வெரி நைஸ். ஆஹா, ஐ லவ் தக்காளிங்க. இன் கேஸ் யூ டென்ட் நோ, ஐ காண்ட் ஈட் ரா தக்காளி. எங்கள் அப்பா சாப்பிடுவார் ரா தக்காளி. எனக்கு அது குக்டாக இருக்கும்போது அது எதில் இருந்தாலும் அந்த தக்காளியோட உமாமி டேஸ்ட் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். யம்மி யம்மி, வெரி நைஸ் வெரி நைஸ். ஐம் ஹாப்பி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இந்த காம்பினேஷன் பண்ணாங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். தண்ணியாக பொங்கல், தக்காளி கொத்து. ஸோ நீங்களும் சொல்லுங்கள் பொங்கல் நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அண்ட் வாட் இஸ் யோர் ஃபேவரட் காம்பினேஷன் ஃபார் பொங்கல்? எனக்கு ஆக்சுவலி பொங்கலும் நல்ல தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை போட்டு தேங்காய் சட்னியும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன? அண்ட் கார சட்னியும் பிடிக்கும், சாம்பாரும் பிடிக்கும். பட் சாம்பார் வந்து அதுவும் ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கணும், அப்போ ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு சில ஃபேவரட்ஸ் இருக்குது. ஒரு தடவை கெட்டி பொங்கல் நான் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோடய ஃபேவரட் பொங்கல் காம்பினேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. means the world to me, and I hope you're enjoying these cooking experiences that I'm sharing with you. And கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Lots of love and bye.